சொல்ல மாட்டேன். பிரியமானவர்களே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடையவர். இந்த நாட்கள் வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 121 அதிகாரம் 2வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. வானத்தும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் ஒத்தாசை வர வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. மனிதனிடத்தில் நிறைய ஒத்தாசையை தேடி நீங்கள் கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் உங்கள் முழங்காலை படியிட்டு உங்கள் இரு கரங்களை பரலோகத்தை நேராய் தூக்கி அங்கிருந்து தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களுக்கு அனுகூலம் செய்வார். அவர் எப்பொழுதும் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஒரு நிமிடம் பரலோக தேவனை நோக்கி பார்த்து, எனக்கு ஆவியானவரே, இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க என்று எதிர்பார்த்து நீ காத்திருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் அந்த காரியத்தை அவர் கைகூடி வரச் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சொந்த பந்தங்களை, உன் நெருக்கத்தை, உன் பாடுகள், உபத்திரங்கள் நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி, அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். எப்படி ஆபிரகாமுக்கு ஒத்தாசை அனுப்பினாரோ, எப்படி தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பினாரோ, எப்படி தானியேலுக்கு ஒத்தாசை அனுப்பினாரோ, உங்களுக்கும் அந்த ஒத்தாசை வரப்போகிறது. நீங்களும் காத்திருக்கிறீங்களா? நீங்களும் செபிங்கள். தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைவாக உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமேன், ஆமேன்.